தலையில தான் நடக்காது. நீ சொல்லி என்ன பண்றது? அவர் ஜெயிலுக்கு போறது அவர் இல்ல. நீங்க எப்படி சொல்றீங்க? ஜெயிலுக்கு போறது அவரு. நீங்க சொல்ல நடக்குமா? ஜெயிலுக்கு போறது அவரு. என்ன கொலை கேஸ்ல அவரு போக போறாரு, நீங்க நானும் போக போறேன். அவரு கொலை பண்ணா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் கூட இருந்தீங்களா? ஏன் சுப்ரீம் கோர்ட்ல சொல்ல போறாங்க, கோர்ட்ல சொல்ல போறாங்க, அப்புறம் சொல்லுங்க நீங்க. என்னதுக்கு நாளைக்கு விசாரணை, இன்னைக்கு எதுக்கு ஓடுறாரு? அவசரப்படாதீங்க, விசாரணை முடிஞ்சா வைக்க முடியும். சம்மன் எது கொடுக்குறாங்க? ஒரு சம்மன் எது கொடுக்குறாங்க? விசாரிச்சு இவங்க அங்க கொடுக்குறாங்க ஜட்ஜுக்கு, அவன் தீர்ப்பு கொடுப்பேன். லட்சம் லட்சம் கோடி கோடியா அடிச்சு அங்க ஒருத்தர் உட்காந்துருக்கேன், குரூப்பே உட்காந்துருக்காங்க. அவனை ஒருத்தருக்கு உள்ள வைக்க முடியல. இல்ல அது திருக்கோயிலூரா என்ன ஒரு ஏவாவில் தொகுதி, திருக்கோயிலூர் தொகுதி, திருவண்ணாமலையா, திருவண்ணாமலை தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பிள்ளையார் கோயில், ஆத்துக்குள்ள கட்டின பிள்ளையார் கோயில் அப்படியே இருக்கு. இப்போ கட்டின ஒரு வருஷத்துல கட்டின பாலமே இல்லை, பறந்து போயிடுச்சு. ஆத்தாங்க பல கோடி ஊழல் பண்ணிட்டு வெள்ளி இல்லை. ஜனங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டதுக்கான பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம சந்தோஷப்படணும் ஒழிஞ்சு. நாளைக்கு இப்போ மெட்ராஸில் ஏகப்பட்ட கூட்டம் அடிச்சுவிட்டேன், கொஞ்சம் நஞ்ச கூட்டம் இல்லை. என்ன ஓட்டு போட்டதோட பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஏங்க லைவ்ல கண்டிப்பா வர, நீ பார்த்தே இல்லையா? நீங்க என்னையே சொல்றாரு, அது நிறைய வந்திருக்கு. என்னையெல்லாம் போடுறாங்க. ஒத்து காட்டி அங்கே உள்ள ரெடியா இருக்குதாங்க டெல்லியில. ஆமாம், இவரு செலவு கொடுப்பாரு நிற்கிறது. இப்போ ஆள் இல்லை தம்பி அங்கே போடுறதுக்குன்னா திருப்பி இல்லை பேசிட்டு இருக்காங்க. இல்லை ரெண்டாவது 234 தொகுதியும் இறக்க முடியாத ஆள் தான். பணம் எங்கே வச்சுருக்காங்க? ஒரு 10-20 கோடி விஜய் கட்சியில் கொடுப்பாங்களா? தரலன்னா இது என்ன பேச்சு? ஏதாவது தெளிவாக கேளுங்க. ஒன்று தருவாங்களா என்னன்னு கேளுங்க. கிழக்கு விஜய், மேற்கு விஜய், அதே மாதிரி 234 அவராக தான் நிற்கணும். நீ ஆளெல்லாம் நிற்கிறதுக்கெல்லாம் பணம் இல்லை வந்து. ஏன்னா ஒரு 50 தொகுதியில் நிற்பாங்க, அவ்வளோதான். ஒரு 50 தொகுதிக்கு ஆள் போடுவாங்க. ஏங்க திமுக 2000 ஓட்டுக்கு, அண்ணா திமுக 1000 சொல்ல தெரியுங்களா? இவர் எவ்வளோ கொடுக்க போகிறாரு நீங்கள் சொல்லுங்கள். நிற்கிறது ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க, இப்போ 2000 வந்து எடப்பாடி தரங்க, இவருக்கு போட போகிறாங்க, அவ்வளோதான். கட்சியெல்லாம் என்ன இப்போ ஒன்று போட மாட்டாங்க. நம்பிக்கை வேணும்ல தம்பி? இல்லை நம்பிக்கை வேணுமாங்க? ஏங்க வந்தால் தானங்க ஜனங்க நம்பணும்ல. இன்னைக்கு குளுத்தலை தொகுதியில் யார் வருவா? விஜய் வருவான்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுங்க. நான் வேட்பாளர் போட்டு தான் சொல்ல முடியும். நாளைக்கு எந்த கட்சியில் வேட்பாளர் நல்ல கட்சி, நான் எந்த கட்சியும் சொல்ல முடியாது. வேட்பாளர் அதெல்லாம் நான் இப்போ யோக்கியமான என்ன தான் போடுவேன். பாரதிய கட்சியாக இருந்தால் திருட்டு பல நிற்க வச்சா ஓட்டு போடுவேனா? நல்ல மனுஷன் யாருங்கிறது எந்த கட்சியில் இருந்தால் போடுவேன். நமக்கு எந்த கட்சியும் கிடையாது. நிர்வாகியாக தாங்க இருக்கேன். நல்லவங்களாக இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். பிஜேபியிலேருந்து எங்களுக்கு சம்பளமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் அவங்கள போடுறதுக்கு. மோடி அவர் பேர் என்ன? நயனா நாகேந்திரன் நிற்க சொல்லுங்கள், ஓட்டு போடுறேன். நீங்கள் எல்லாம் போச்சுக்குவாங்க அப்புறம் அவங்கள. இல்லை உலக நடப்பாக பேசுகிறேன், நம்ம கரெக்டாக பேசுகிறேன்னா நாளைக்கு. இல்லை தம்பி, நாளைக்கு 234 100 வந்து எம்எல்ஏ ஜெயிச்சிருவாங்களா விஜயில்? சொல்லுங்க. நீ இங்கே வந்து பேசினா தானே வாங்க முடியும். இல்லை இல்லை, நீ தான் பேச காதில் வாங்க சொல்கிறேன். நான் இப்போ வாங்கிக்கிறேன், நீ பேசுப்பா, நான் காதில் வாங்கிக்கிறேன். வந்து கூட்டணிக்கு போகலன்னா 234 தொகுதி தனிச்சு நிற்பாரு. என்னோட கருத்து சரிங்களா? நிற்பாரு நான் சொல்கிறேன், நீங்க சொல்லுங்க, நான் ஏற்றுக்க மாட்டேன். இல்லை இந்த பத்திரிக்கை வேற ஒருத்த கூட நீ சொல்ல மாட்டேங்கிறானே. இல்லை அவனுக்கு தான்ப்பா தெரியும், பத்திரிக்கையாளர்கள் உனக்குன்னா தெரியும். பத்திரிக்கை நடத்துகிறவங்க அவங்க பத்திரிக்கையிலே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு. அப்போ அவங்க பத்திரிக்கை தனியாக ஆதவ் வச்சுருக்காரு, ஆதவ் தனியாக ஐடிவிங்க வச்சுருக்காரு. சொல்ல தெரியுதா? அங்கேயே ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் நீங்கள் பேசி எதுக்காக வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ஒரு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்கப்பா. நான் என்ன எப்போ சொல்லியிருந்தேன்? அவர் பேசின சொன்னேன் மதுரை மீட்டிங்கில். இல்லை அவர் தான் நிற்க முடியும். ஆனால் 234 விஜய் நிற்பார். விஜய் தான் நிற்கணும், வேட்பாளர் வேறு யாரும் அங்கே நிற்க முடியாது. பணம் யார் செலவு பண்ணுறது?
அதை காமி பண்ணி தான் சொன்னார் எங்கன்னா நான் தான் நிற்கிட்டு வரேன் இல்லையா அப்பயே அதை பேச மாட்டேங்கிறீங்க. வேட்பாளர் போடணும் தம்பி, வேட்பாளர் போடணுமே. இப்போ திமுக தான் நீ ஓட்டு போடுவீங்களா? வேட்பாளர் போடணும். நீங்களே 200 அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, வேணா பார்க்கத்தானே போகிறோம் நம்ம. 200 காசு வேட்பாளர் போடுவாங்க, 1000 ரூபா கொடுக்க ரெடியாக இருக்காங்களா? விஜய் கட்சியில் வேட்பாளர் போடுவாங்க தம்பி. அதுதான் ஜெயிக்க முடியாது, காதுக்கு தான் ஜனங்க ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட வேணாம். நான் போடல தம்பி, நான் போடுறதுக்காக சொல்லலை. கடைசி வரை திமுகவுக்கு பிஜேபி ஓட்டு போட்டு கடைசி சாவு போ. நீ வேற கட்சி ஓட்டு போடணும் போ. ஓட்டு அவனுக்கு வேணாம். நீ ஓட்டு பண்ணா ஜெயிக்க போடா. இல்லை அப்படி தான் சொல்லி தான் எடப்பாடிக்கு 2 டவுசர் தச்சு வச்சிருந்தேன் போன தடவை சொல்லி கேளு. அப்படி தான் சொன்னாங்க யாரும் ஓட்டு போடான்னு. ஓபிஎஸ்க்கு ஒரு டவுசரு என்ன இல்லைப்பா. அவரோட கருத்துக்களை சொன்னா 234 வந்து வேட்பாளர் அறிவிக்கிறது. சொல்லலாம் தம்பி, நீ சொல்லலாம், நான் சொல்லலாம். 234 நிற்கிறது சொல்லலாம். வேட்பாளர் செலவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு தான் நம்ம கேட்குறோம். அதுதான் தம்பி, சீமான் மாதிரி நிற்கலாம், அதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை. எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ தெரிஞ்சுக்கலாம் அதில், அவ்வளோதான். மற்ற பின்னாடி நான் தான் முதலமைச்சர் இருக்கிறதுக்கெல்லாம் நோ சான்ஸ். அது ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க, காசுக்கு தான் இப்போ ஜனங்க ஓட்டு போடுறாங்க. விஜய் இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போ வேட்பாளர் நிற்கிற ஒரு பெரிய சமாச்சாரம்ல. சீமான் போட்டார் வேட்பாளர், 234 போட்டாச்சு. அவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்களா? போன தடவை 10,000 ஓட்டு வாங்கினாங்க குளித்தலை தொகுதியில். இல்லைப்பா, போன தடவை சீமான் குளித்தலை தொகுதியில் 12,000 ஓட்டு வாங்கினாங்க. இப்போ 5,000 ஓட்டு வாங்குவார். 7,000 ஓட்டு விஜய்க்கு போயிடும். விஜய்க்கு 7,000 ஓட்டு குளித்தலை தொகுதியில் போயிடும். ஆமாம் ஆமாம். இல்லை அது இல்லை, அது ஒரு ஆள் போடுவாங்க, மிச்சம் வீட்டுக்கு 10 ஓட்டு இருக்குது. 2.5 கோடி. இல்லை குளித்தலைக்கு மட்டும் பேச தம்பி, நம்ம அடுத்தது பேசக்கூடாது. இல்லை பொதுவாக அப்படி கிராமத்தில் கம்மியாக விழுவான், டவுனில் நிறையா ஓட்டு விழுவான். இங்கே 2,500 நம்ம சொன்னாங்க. ஆமாம். இல்லை நமக்கு மட்டும் 2,500. இல்லை ஒரு ஓட்டு விழுவோம், கன்ஃபார்மாக விழுவேன். சீமானுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தம்பி, ஒரு ஓட்டுலாம் சொல்லலாம் இருந்துச்சு. இப்போ குறையும் ஓட்டு, அதான் சொல்கிறேன். போன தடவை ஓட்டு விழுந்துச்சு. இல்லை அதுதான் நான் சொல்ல வர்றேன். 2 பேர் தான் இவங்க 2 பேர் தான். இப்போ வந்து 3 முனை போட்டியாக இருந்தது, 4 இருந்தது, 3வது அவ்வளோதான் இருக்காங்கன்னு என்ன சொல்ல முடியும்? இது ஜனங்க ஓட்டு போடணும் தம்பி, செத்துருவாங்களே. இப்போ செத்தையும் ஓட்டெல்லாம் எடுத்தாச்சு, ஓட்டு போடணும்ல ஜனங்க, கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ குஜராத்தில் அப்படி தான் சொன்னாங்க, பெரிய இதாக பேசுனாங்க. ஏன்னா குஜராத்தில் வரவே மாட்டார் நாங்கள் நிதிஷ்குமார், அளவுக்கு மிஞ்சி ஓட்டில் வந்துட்டார். என்ன பண்ண முடியாது? டெல்லியில் இருக்கார் அவர், டெல்லி ஆள் ஆயிடுவாரா? நம்ம ஊருக்காரர் தானே. சொல்ல மாட்டாரு என்னைய கிளப்பா சொல்றேன். அவர் சொல்ல மாட்டாரு. நீ சும்மா சொல்ல மாட்டார் அவர். ஏங்க வீடியோ ஓடுனா என்ன பாரு? அவர் மௌனமாக தான் பேசினார். இல்லை உங்களுக்கு எடுக்கலாங்க, போங்க சும்மா சொல்கிறேன். இல்லை ஏங்க குட்டி ஜெயிக்க போகிறது, அதான் ஜெயிக்க போகுது இந்த தடவை. அதை போய் என்ன பண்ண முடியும்? ரெட்டையில் தான் இந்த தடவை ஜெயிக்க போகுது. இல்லை ஒன்றையும் சொல்லலைப்பா, நான் குட்டியை போடுறவர் சொல்கிறேங்க, குட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் கேட்குறேன். சொல்லுங்க ஏங்க நீ பேசுகிற இடத்துக்கு வேண்டியதானுங்க. அவர் ஒருத்தர் பேசியிருக்காருன்னா அவர் ரெட்டையிலையை போட சொன்னார். சரி அதான் வரப்போகுது போங்கண்ணே, அப்புறம் என்ன இருக்குது? அவனுக்கு தெரியாது. இப்போ அவனே எங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறேன். குளத்தில் வேட்பாளர் எங்கால தான் தைரியமாக இருக்கு. ரெட்டையிலைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எங்கள் அம்மாவுக்கு தான், எங்கள் அக்காவுக்கு தான் சீட்டு. இல்லை அதான் சொல்ல வரேன். உங்கள் ரெட்டையிலையில் தான் நிற்க போகிறேன். மீனாவுக்கு தான் சீட்டு. மாவட்டத்துக்கு ஒரு பிஜேபியில். இல்லை அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட, எங்களுக்கு அவங்க ஓட்டு போட போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ அவங்க ரெட்டையிலைனாலும் நம்ம தான் வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போக போகிறோம்.
அவங்களுக்கு நாங்கள் போடுவாங்க, எங்களுக்கு அவங்க போட போகிறாங்க. போகிறேன்டுக்காரு டைரக்டர் இல்லை 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 விஜய் கூட்டணி வந்தா இல்லை தம்பி, இல்லை விஜய் கூட்டணிக்கு வந்தா அவங்களுக்கு ஒரு ஓட்டு போட போகிறாங்க நம்ம ஆளுங்க. விஜய் கூட்டணிக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, 50 சீட்டு அவங்களுக்கு. நம்ம எல்லாருமே போட்டோம் ஆகணும் விஜய் கட்சிக்கு. அதனால என்ன இருக்கு, முதலமைச்சர் ஜெயிச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனோட ஓட்டு இவனோட ஓட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆப்போசிட் அவ்வளோ தூரம் ஈபோர்ல தான் விஜய் தோத்தாலும். நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களா, எப்படி அன்னைக்கு விஜயகாந்த் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி வந்து எதிர்கட்சி வந்தாரோ அதே எதிர்கட்சி புரியுங்களா? இதில் வந்து இங்கே பாருங்க சொல்லிட்டேன். அதனால அங்கே காட்டுங்க, அதை காட்ட மாட்டேங்கிறேன். அங்கே வராங்க எப்படி வந்து விஜயகாந்த் வந்து ஏடிஎம்கோட கூட்டணி வச்சு எதிர்கட்சியாக வந்தாரோ அதே மாதிரி என்டிகோட கூட்டணி வச்சு 50 சீட் வேணும் வச்சுங்க, 50 சீட்டு ஜெயிச்சு வச்சுங்க. திமுக அதை விட 40 அதை விட கம்மியாக வந்து அதெல்லாம் எதிர்கட்சி இல்லை ஆப்போசிட்டில் போய் உட்காந்துருவான். விஜயகாந்த் மாதிரி போய் ஆப்போசிட்டில் உட்காந்துருவான். அதை ஜெயிச்சா கொடுத்துருவாங்க, இல்லை ஜெயிச்சா கொடுப்பாங்க. அது யாராக இருந்தாலும் ஒரு 25 சீட்டு இருந்தாவே விஜயகாந்த் உட்காந்தார். 26 உட்காந்தார், 26 சீட்டு வாங்கி எதிர்கட்சியில் உட்காந்தார். திமுகலாம் சைபர் ஓட்டு வாங்கினா தானே சொல்ல முடியும் எவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்னு. எதிர்கட்சியாக வரலாம்னு சொல்லலாம், ஓட்டு போட்டு என்னென்ன ஒன்று தானே சொல்ல முடியும். ஜெயிச்சு எதிர்த்து வாங்கினா தாராளமாக கொடுப்பாங்க. மோடிக்கு 100 சீட்டு ஏடிஎம்க்கு 100 சீட்டு விஜய்க்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா கரெக்டாக நியாயமான செய்யுது. கண்டிப்பாக ஜெயிச்சு அடிச்சு சுத்தம் வர மாட்டாங்க டிஎம்கே. இல்லை அதெல்லாம் சொல்லிட்டாங்க, இப்போ நியூஸில் போயிட்டுருக்கு. சும்மா 60-40 தான். ஏங்க விஜயோட கான்செப்ட் என்னன்னா திமுகவை அழிக்கணுங்கிறது தான். இவர் முதலமைச்சராக உட்காரணுங்கிறது 2வது கான்செப்ட். அதை ஒழிச்சு கொடுத்தானே நீ உட்காரணும். நான் இப்போ ஒரு 2வது முதலமைச்சராக உட்கார போகிறேன்னா அது ஆகுமா? அது இல்லை தம்பி, திமுக ஒழிக்கணும்னு பேசுகிறேன், ரைட்டு. அது நான் முதலமைச்சராக வரணுங்கிறியா? அது ஆகுமா? அது அதுதாங்க நானும் சொல்கிறேனே, அவர் ஒழிக்கணும் அப்படிங்கிற, ரைட்டு. கூட்டணி சேர்ந்தானே போகணும். நான் முதலமைச்சராக போவேன், கூட்டணிக்கு யாரும் வர முடியாதுன்னா என் கூட வாங்க, எல்லாருமே என் பின்னாடி வாங்கன்னா யார் வர போகிறா? இன்ன வரையும் வரல. திருமாவளவன் போகல, காங்கிரஸ் போகல, வந்திருக்கு, காங்கிரஸ் வந்திருக்குன்னாங்க. கடைசியாக எல்லாம் போச்சு, கதவெல்லாம் எழுத முடியாது. அதெல்லாம் திமுகவோட போயிடுச்சு, சீட் கொடுத்தாச்சு. காங்கிரஸுக்கு திமுக சீட்டு கொடுத்தாச்சு, தேமுதிக சீட்டு கொடுத்தாச்சு. இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு சீட்டெல்லாம் நாங்கள் கொடுக்குறேன்னா இல்லாட்டி போயாண்டேன். விஜய் கூட போய் சேர்ந்துக்காங்கிறேன், அங்கே போக மாட்டேங்கிறாங்க கம்யூனிஸ்ட் எல்லாம். சொல்கிறா அப்படி தம்பி, அவன் எலெக்ஷனில் இதுவரை நிற்கல. அவனுக்கு சின்னம்லாம் கன்ஃபார்ம் கிடையாது. இதில் உட்காந்து சீட்டு பெரும்பான்மை ஜெயிச்சாதான் அவனுக்கு சின்னமே தர போகிறாங்க. அதனால் அவர் எதோ விஜய் தான். இனிமேல் சின்னம் வாங்கிட்டேன் என்ன சொல்ல சின்னம் தருவாங்க. பாரியா பேசுறத கேளு தம்பி, பேசுற கேளுங்க. இதுவரையும் அவர் எலெக்ஷனில் நிற்கல. இப்போ சின்னம் கொடுத்துருக்காங்க, சின்னத்தை கன்ஃபார்ம் பண்ணலை. என்ன இவர் பண்ணிக்கணும் என்ன மேலே இந்த எலெக்ஷனில் நின்று இந்த குறிப்பிட்ட அதுக்கப்புறம் தான் அங்கே பதிவு பண்ணுவாங்க. இப்போ சுயேட்சை நான் அதை சொல்லலை தம்பி, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நீங்கள் ஓட்டு வாங்கினா தான் அவங்க சின்னத்தையே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அடுத்த தடவை. சின்ன சுயேட்சைக்கு சேர்ந்தது தான் தம்பி, இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா நீ. அதுக்கப்புறம் தான் நீங்கள் காட்டுங்க, இதில் ஓட்டு வாங்க. அதுக்கு அப்புறம் பேசுறது இப்போ போய் பேசி கிடக்குற. இப்போ இல்லை இப்போ சொல்ல அவன் புரிஞ்சுக்கிட்டான், நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கல. நீ கன்ஃபார்மாக இருக்குது இவங்களுக்கு தான் சொல்லி வச்சுருக்காங்க. இவர் சின்ன ஒரு அதைத்தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ தேவைன்னா கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு. அப்புறம் தேவைன்னா இப்போ ஓட்டு போட்டால் தான் அந்த சின்ன நிரந்தரமாக வருது. அப்புறம் பாரு, நான் சொல்கிறது அங்கே வந்து கன்ஃபார்மாக பண்ணலை எலெக்ஷன் இதில். அதுதான் நான் சொல்ல. இல்லை முதலமைச்சர் தான் இப்போ வந்து இப்போ 2 இதில் யாரோ ஒருத்தர் தான், திமுக அண்ணா திமுக தான்.
இவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு பேசுறீங்கல்ல, அதைத்தான் சொல்றேன். ஆ, ஆ. சொல்லணும் நீங்க. ஓட்டு வாங்கினா தானே கன்ஃபார்ம் வரது இப்ப பேசக்கூடாதுல்ல. ஓட்டு வாங்கட்டுங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லித்தாங்க சீட்டை முதலமைச்சர் கன்ஃபார்ம் பண்ணணும் துணை முதல்வரை. பிஜேபி முடிவு பண்ண முடியாது. அதை துணை முதல்ல முடிவு பண்ணுறது எடப்பாடி தான் பண்ணணும். அதான் இப்போ எடப்பாடி தான் முடிவு பண்ணணும். கட்சி அவருது. இவர் அப்படி சொல்லாதீங்க. இதுலயும் ஒரு இது இருக்குது. நிறைய எடுத்துருப்பாங்க. அப்படியே இவன் சொன்னாலும் வச்சுக்கோ, துணை முதலமைச்சர் தந்தா வரேன்னு சொன்னா அது யார் முடிவு? அவங்க எடப்பாடியும் அவங்க பேசுவாங்க உட்காந்து. துணை முதலமைச்சர் தந்தா வரேன் அவங்க கட்சிக்கு என்ன சொல்றீங்க? இல்லை அதெல்லாம் பேசுவாங்க தம்பி. இல்லை அது பேசுவாங்க. இல்லை அது உட்காந்து எடப்பாடி தான் துணை முதல்வராக எடப்பாடி தான் கொடுத்தாங்கன்னு. பிஜேபி போய் பேசிட்டு இருக்க. நீ திருப்பி திருப்பி மோடி எல்லாம் போய் விட்டு உத்தரவு போட முடியாது எடப்பாடிக்கிட்ட. எடப்பாடி 3 பேர் உட்காந்து பேசுவாங்க. ஏன் கேட்குறாரு என்னப்பாங்க தவறு எடப்பாடி சொல்லணும். எல்லாம் பேசுவாங்க. நாளைக்கு முடிவாயிருங்க போய் சொல்லுங்கள். திருப்பி நீ வேணா எடப்பாடி மெயினான ஆள். அமித்ஷா பேர் உட்காருவார். அவ்வளோதான். விஜய் கட்சியில் உட்காருவாங்க வேறு. ஏன்னா எல்லாருமே ஏன்னா அமித்ஷா வந்து இவருக்கு உத்தரவு போட முடியாது. கேட்பாங்க. எடப்பாடியை பொறுத்த அளவு தான். ஏன்னா கட்சி அவரது இல்லை. இல்லை இல்லை தம்பி, யாரோ ஒருத்தர் எதிர்கட்சியில் போட்டுதான் ஆகணும். அதனால எடப்பாடி கொடுத்துருவார். கொடுக்க மாட்டேன். ஏன்னா சொல்கிறது அவர் சொல்லணும்ல. இல்லை அப்போ அதாவது மொத்தத்தில் என்ன தம்பி, அதிமுக பிஜேபி மொத்தத்தில் திமுக வாஸ் அவுட் பண்ணணும். அதுக்கு எதை வேணாலும் எடப்பாடி செய்வாங்க. அவ்வளோதான். பிஜேபி செய்வாங்க. துணை முதல்ல கேட்டால் கொடுத்துருவாங்க. ஒன்றும் ஆட்சேபனைக்கு வேலை இல்லை. தாங்க திருப்பி பேச கிடக்குறீங்க. இப்போ யார் பேச போகிறா? நாளைக்கு 8 கிலோ வரப்போது பாருங்கள். சொல்லுங்கன்ட்டு கிடக்குறேன். காலை நாளைக்கெல்லாம் வந்து இல்லை 60ங்கிறது கேட்பாங்க. இவங்க எவ்வளோ முடியுமோ அதை தருவாங்க. 100 சீட்டு கூட கேட்பாரு. என்ன இல்லை இல்லை சீமானுக்கு தர ஓட்டு எல்லா போட்டுமே குறையும். எல்லாம் விஜய் போகிறேன் தர. வாய்ப்பு கம்மியாகும். இல்லை தம்பி, ரெண்டாவது என்னன்னா நம்ம கட்சியே எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுங்க. அதிமுக திமுக விஜய்ங்கிறதே அப்புறம். ஓட்டுக்கு எவ்வளவுங்கிறதான் ஜனங்க ஓட்டு போடுறாங்க. இதை அப்புறம் இது வந்து 2 பேருமே பணம் அடிப்ப வந்தால் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க அதிமுகவில். அவ்வளோதான். அமைச்சர் வந்து எடப்பாடி தான். விஜய் வந்து துணை முதல்வர் அதில் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த மக்கள் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவ்வளோதான். யார் வந்தோம்? ஆமாம். திருப்பி காடு கொடுங்க நீங்கள். ஏங்க அதாங்க நாளைக்கு டெல்லியிலேருந்து வரப்போகுதுங்க பாருங்கள் நீங்கள். போடுங்க. எடப்பாடி பிஜேபியில் சேர்ந்தா துணை முதலமைச்சர் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஜெயிக்கிறது எடப்பாடி. பேச மாட்டீங்களா? யார் வாய்ப்பு? டிவிக்கு என்ன அப்புறம் யாருங்க? எங்க துணை முதல்வர் விஜய் வாய் தோன்னு சொன்னா என்ன? அதாவது துணை முதலமைச்சர் விஜய் தான் கூட்டணி வந்தாங்க. இல்லாட்டி ஒன்றும் சொல்ல முடியாது. அது ஆனால் நாளைக்கு